Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம கிரெடிட் சைசன் அப்படிங்கக்கூடிய RBI registered NBFC ல எப்படி பர்சனல் லோன் அண்ட் பிசினஸ் லோனுக்கு அப்ளை பண்றது, தென் இதுல இன்கம் ப்ரூஃப் இல்லாம அண்ட் லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணனா அப்ரூவல் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சேம் டைம் இதுல நண்பர் ஒருத்தருக்கு பர்சனல் லோன் ஆப்ஷன்ல 1 lakh அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அந்த லோன் எப்படி கிடைச்சது, தென் அந்த லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறதையும் நீங்க இன்ஸ்டன்ட்டா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது, நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2022 டிசம்பர்ல இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI registered NBFC தான் இருக்காங்க. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல எந்த விதமான லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிசினஸ் லோன் அப்படிங்கிறது அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 monthsல இருந்து அதிகபட்சமா 36 months வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இவங்க ஸ்டார்டிங் 19% per annum இருந்து அதிகபட்சமாவே 30% per annum தான் கால்குலேட் பண்றதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாவே 3% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறதா இருக்கும். இதை தவிர்த்து மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே 30% குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய பிசினஸ் லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜஸ் நியர்லி 500 பிளஸ் GST அப்படிங்கிறத கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. ஒருவேளை லோன் அமௌண்ட் EMI பவுன்ஸ் ஆனது அப்படின்னா அப்போ 500 rupees அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்றதும் போட்டிருக்காங்க. ஒருவேளை இடையில நீங்க ஏதாவது லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல 5% ஆஃப் லோன் அமௌண்ட்டும் பிளஸ் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்க பிசினஸ் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் அந்த பிசினஸ் லோன்லையும் நிறைய கேட்டகரி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அந்த விதத்தில் நார்மலான பிசினஸ் லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்மால் பிசினஸ் லோன் சொல்லிட்டு தனியாக ஒரு கேட்டகரி வச்சுக்கிறாங்க, அதுலையும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து வியாபாரி லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஹோம் லோன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ்க்காக லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. பட் இங்க எந்த ஒரு இடத்துலையுமே பர்சனல் லோன் ரிலேட்டடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க பர்சனல் லோனுக்கு இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே கேஸ், அதை தவிர்த்து இதில் நீங்க பிசினஸ் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 57 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களுடைய பிசினஸ் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 years ஆவது ரன் ஆகிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது 5 lakhs அப்படிங்கிறது இருக்கணும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 650க்கு மேல இருந்தாலே போதுமானதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது ரெண்டும் கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து நீங்க ஒருவேளை GST ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து லாஸ்ட் 6 monthsக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானதான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு பிஸ்னஸ் லோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அப்ரூவல் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் இருக்கும். தென் இந்த ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவிலையும் சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் மேஜரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க இதுதான். தென் இந்த பிஸ்னஸ் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 21% per annum இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இங்கே ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் நீங்கள் இடையில இந்த லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மந்த்தை பொறுத்து 3 to 6% அப்படிங்கிறது ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஆரம்பத்திலேயே 10 lakh வரைக்கும் பிசினஸ் லோன் அப்ளை பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்ட்னரா கிரெட், பைசா பஜார், லெண்டிங் கார்டு, ஏர்டெல், மணிவியூ, நேவி இவங்கெல்லாம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எல்லாமே கிரெடிட் சைசன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இதில் எந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னாலும் அங்கே பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைசன் சைட்லேருந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேவி, மணிவியூ, ஏர்டெல், தென் கிரெடிட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க.
அதே சமயத்தில் இந்த மணிவியூ அப்ளிகேஷன்லையும் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லையும் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது. கிரெடிட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கிரெடிட் அப்ளிகேஷனையும் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரியான அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே கேஸ், அந்த விதத்தில் நண்பர் ஒருத்தருக்கு இந்த கிரெடிட் சைசன் சைடு இருந்து பர்சனல் லோன் 1 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு 7 EMI அப்படிங்கிறது ரீபேமெண்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 30% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டாக 5591 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணும்போது இவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது 3% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸாக பிடிச்சது போக ரீமைனிங் அமௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட்லேயுமே கிரெடிட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன் பார்ட்னர்ஷிப் வித் மணிவியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நண்பர் மணிவியூ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது தான் 1 lakh அப்படிங்கிறது மணிவியூ அப்ளிகேஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் சைசன் அப்படிங்கிற ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கிட்ட இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் மணிவியூ அப்ளிகேஷனில் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த நம்பர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 1 lakh பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சேம் டைம் நீங்கள் கிரெடிட் சைசன் அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் அவர் மணிவியூ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி கிடைச்சா அந்த பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓவராலாக இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பிஸ்னஸ் லோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி நேபி அப்ளிகேஷன்லையோ மணிவியூ அப்ளிகேஷன்லையோ ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷன்லையோ இல்லை கிரெடிட் அப்ளிகேஷனில் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபரோ கிடைச்சதுனா தான் உங்களால் பர்சனல் லோன் இந்த கிரெடிட் சைசன் சைடு இருந்து வாங்கிக்க முடியும். ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனுமே கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.